வேலூர் மாவட்டம் திருவளம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோயிலில் ஆவணி மாத அமாவாசையொட்டி ஸ்ரீலஸ்ரீ சித்தர் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விநாயக பெருமான் அம்மையப்பனை சுற்றி வந்து கனி வாங்கிய புனித ஸ்தலம் திருவளம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோவில். இங்கு பிரவேசித்த ஸ்ரீலஸ்ரீ சித்தர் சிவானந்த மௌன சுவாமிகள் வில்வ இலை கொடுத்து மக்களின் வேதனைகளை தீர்த்து வைத்தார். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் திருவளம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோயிலில் சிவானந்த மௌன சுவாமிகளுக்கு விசேஷ பூஜைகள் நடப்பது வழக்கம். அதன்படி ஆவணி மாத அமாவாசையொட்டி ஸ்ரீ சிவானந்த மௌன சுவாமிகளுக்கு பால், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு உணவாக இட்லி, பொங்கல், இனிப்பு மற்றும் சுண்டல் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோவில் வாயிலில் அமைந்துள்ள ஸ்ரீலஸ்ரீ சித்தர் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளின் சன்னதியில் நடைபெற்ற அலங்கார தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் நந்தகுமார், KM பாலு, சண்முகம், சேனாதிபதி கிருபானந்தம், பாண்டு இவர்களுடன் சிவபக்தர் முனுசாமி மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.